தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் இரண்டாவது நாளாக தொடரும் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. இரண்டாவது நாளாக வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், இரண்டாவது நாளாக சென்னையில் தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் சூழல் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெருமளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டர் இரண்டாவது நாளாக இன்று சென்னை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான, அதாவது 50,000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் இருக்கிறது. அதே போல நடைபாதை கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான உணவகங்கள் இருந்து வரும் சூழ்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக இந்த வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக பல நடைபாதை கடைகளில் இருக்கக்கூடிய சிறிய உணவகங்கள் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை தியாகராய நகர், அசோக் நகர் உள்ளிட்ட சென்னையில பெரும்பாலான பகுதிகளில் நடைபாதையில் இருக்கக்கூடிய உணவகங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. காரணம், இரண்டாவது நாளாக இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் முழுவதுமாக கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய உணவகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தற்போதை தீரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக சென்னையில பெரும்பாலான ஹோட்டல்கள்ல முக்கியமான உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை உணவு உரிமையாளர்கள் தவிர்த்திருக்காங்க. குறிப்பா இட்லி, பொங்கல் உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே போடப்பட்டிருக்கு. தோசை, பூரி, அதே போல பிரியாணி உள்ளிட்ட அதிக அளவிலான சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் ஒட்டுமொத்தமாக போடப்படாமல் செய்யப்பட்டிருக்கு. அதனால உணவகங்கள்ல பல இடங்கள்ல இட்லி, பொங்கல் மட்டுமே உணவு வழங்கப்படும் என போர்டுகளில் போடப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போல சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா இந்த ஹோட்டல் தொழிலே முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் காலை வேளையில வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இங்க பார்த்தபோது இங்கு உணவுப் பொருட்கள் அதிக அளவுல இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மிடையே இருக்காங்க. சார், ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க, இங்க உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்குதா இல்லையா? அதாவது கேஸ் விலை ஏறி போச்சு, உணவுப் பொருள் சரியா உணவுப் பொருள் கிடைக்குது, ஒரு சில கிடைக்குது, ஒரு சில கிடைக்கல. அதை விட என்னன்னா தெருக்கடையில் சமைக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறையோ அவங்க மாநகராட்சியோ அதை வசூல் பண்ணி ஏமாத்த. அவன் காலிலேருந்து கஷ்டப்பட்டு மாவு ருப்பி தெருக்கடை வசூல் பண்ணுறான். அதெல்லாம் வசூல் பண்ணாமல் கேஸில் மானிய விலை கொடுக்கும்போது தெருக்கடையில் ஹோட்டல் டீ கடைக்கு வரான் 40 ரூபான்றான். ஒரு டீ கடை டீ சாப்பிட்டா 10 ரூபான்னு கேட்குறான். ஒரு இட்லி பொங்கல் சாப்பிட்டா 20 ரூபா 30 ரூபா ஆயிடுது. இந்த ஹோட்டல் 50 ரூபா ஆயிடுது. அதனால தெருக்கடை இல்லை, என்ன எங்களை மாதிரி இல்லாத ஆட்கள்லாம் தெருக்கடை தான் விரும்புவான். தெருக்கடைக்கெல்லாம் அந்த கேஸ் விலை ஏற்றக்கூடாது. சார் ஹோட்டல், சைடு ஹோட்டல் ஏற்றினா தெருக்கடை இருக்கிற ஹோட்டல் என்ன இருக்கு? குறிப்பா 2 நாளா இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால எல்லா உணவகங்களும் மூடுறாங்க. ஹோட்டல்கள்ல உணவுப் பொருட்கள் முழுமையா கொடுக்கல, தோசை, பூரி பொருட்கள் கொடுக்கல என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, சென்னை முழுவதுமா இருக்கு. இது மாதிரியான சூழ்நிலை இருக்கா? இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகி போச்சுன்னா நாடு தாங்காது. உருவாகிற அளவுக்கு மோடி பார்த்துப்பார். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய உணவகங்கள்ல பெரும்பான்மையான உணவகங்கள்ல உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இருந்தால் மட்டுமே உணவு சமைக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாவது நாளாக பல்வேறு உணவகங்கள்ல இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால பல கடைகள் மூடப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நடைபாதை கடைகள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கிறதுனால பெரிய உணவகங்களை நம்பிய மக்கள் நாடுகின்றாங்க. அங்கேயும் குறிப்பா இந்த ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி உள்ளிட்ட பொருட்கள் ஒட்டுமொத்தமா தடை செய்யப்பட்டிருக்கு. பொங்கல், இட்லி மட்டுமே போடப்பட்டதால வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் திரும்பி செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தற்போது வரை ஸ்டாக் இருக்கு. இன்று அனைத்து இடங்களிலும் வர வேண்டும். சப்போது அதாவது வரவில்லை என்றால் அனைத்து உணவகங்களையும் மூடக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய சாதாரண கடைகள் முதல் உணவகங்கள் வரை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க.
இந்த தட்டுப்பாடை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் வந்து அதாவது இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் அதே போல பாரத் பெட்ரோலியம் வந்து முழுமையா தடை செய்யப்பட்டதுனால கும்மிடிமுண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிடங்குகள்ல நூற்றுக்கணக்கான லாரிகள் நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. அங்க அந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் கொடுத்தால் மட்டுமே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவகங்கள், நடைபாதை கடைகள் அனைத்துக்குமே வந்து இந்த சிலிண்டர் கொடுக்க முடியும். தற்போது 2வது நாளாக இந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதனால பல பகுதிகளில் உணவகங்கள் மூடும் சூழ்நிலை இருக்கு. இன்று கடை உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் இன்று எதிர்பார்க்கிறார்கள், இன்று வரவில்லை என்றால் நாளை முதல் ஒட்டுமொத்த உணவகங்களையும் மூடும் அவலம் ஏற்பட்டிருக்கு. மோனிஷா. ராம்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. இப்போ 2-3 நாளாக கேஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் வியாபாரம் நல்லா அடிபடுது. யாருக்கு வேலை போகன்ற ஒரு சுச்சுவேஷனில் கூட போயிட்டுருக்கு. நான் இல்லாமல் இன்னொருத்தங்க இருக்காங்க. யாரோ ஒரு ஆளுக்கு தான் வேலையாக இருக்குன்ற ஒரு வாய்ப்பில் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. கேஸ் புக் பண்ண அவங்க ஃபோனே அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. நேற்று காலையிலேருந்து அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கல. மற்றபடி அவங்கள வந்து போட்டுருவாங்க. இப்போது 3 நாளாக அப்படி தான் போயிட்டுருக்கு. வரவே இல்லை, சுத்தமாக கேஸ் இல்லை, ஸ்டாக்கே இல்லை. இப்போ இருக்கிறது வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட முடியுமோ அவ்வளோ நாள் ஓட்ட முடியும். கேஸ் கிடைக்காதனால கடையை நடத்த முடியல. 2 நாளாக கடை போடல. 3 நாளைக்கு ஒரு டைம் சிலிண்டர் வரும். இப்போ 2 வாரமாக வரல சிலிண்டர். நாங்கள் இருந்த ஸ்டாக்கு தான் வச்சு போட்டுட்டு இருக்கோம், சிலிண்டர் போட்டுருக்கோம். ஆனால் எங்கள் சிலிண்டர் இன்னைக்கு வரணும். இன்னைக்கு வரலனாக்கா நாங்கள் 20-30 பேர் கடையில் வந்து ஒர்க் பண்ணுறோம். அப்போ 20-30 பேருக்கு எங்களுக்கு பாதிப்பாகும். சிலிண்டர் வரலனாக்கா சிலிண்டர் வந்தால் தான் கடை நடத்த முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. கடை மூட தான் செய்யும். வேறு வழியில் சார், கடை சிலிண்டர் இல்லாமல் எப்படி கடை நடத்த முடியாது. நாங்கள் 30 பேர் வேலை செய்கிறேன், சாப்பாடு போடணும், எங்களுக்கு சமைக்க கொடுக்க சிலிண்டர் வேணும். இதெல்லாம் இல்லைனாக்கா அவர் எப்படி வச்சு பண்ண முடியும்? சிலிண்டர் வந்தால் தான் எங்களால் கடை நடத்த முடியும். எல்லாருக்கும் வேலை